வணக்கம். இன்றைக்கி ஆடிப்பூரம் ஸ்பெஷல். இன்றைக்கி ஆடிப்பூரம் ஸ்பெஷல் நைவேத்தியம் செய்யறதை பற்றி பார்க்கலாம். இப்போது பாசிப்பருப்பு புட்டு தான் செய்ய போகிறோம். ஆடிப்பூரம் ஸ்பெஷல் ஆண்டாள் நாச்சியாருக்கு. இப்போ நான் இதால் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். இது ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஊறட்டும். எங்கள் வீட்டு ஆண்டாள் நாச்சியாருக்கு நான் எடுத்து வளையல் மாலை போட்டு வச்சுருக்கேன். இப்போ நெய்வேத்தியம் ரெடி பண்ணின்னு வச்சு படைக்கணும். இப்போ இது பாசிப்பருப்பு ஊற வச்சு அரை மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ இதை தண்ணி ஈர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அதிலே 2 ஏலக்காய் போட்டுக்கிறேன். இதையும் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ இதில் 2 ஏலக்காய் சேர்த்து இதில் எந்த அளவுக்கு நல்லா மசியாக அரைக்க முடியுமோ அரைச்சிக்கலாம். நிறைய அளவாக இருந்ததுன்னா நம்ம கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம். நான் கம்மியாக சின்ன கப்பில் வச்சதுனால மிக்சியில் அரைச்சிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதில் ஒரு சிட்டிகை சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டுட்டு நல்லா ஒரு ஸ்பூனால் கலந்து விட்டுக்கிட்டு ஒரு தட்டில் வச்சு நம்ம இட்லி தட்டில் மாதிரி வேக வைக்க போகிறோம். இப்போ நான் இந்த தட்டில் தான் நெய் ஊற்றி நெய் தடவி இட்லி மாவு மாதிரி நம்ம ஊற்றி தட்டு இட்லி மாதிரி ஊற்ற போகிறோம். நீங்கள் இட்லி குண்டானில் இட்லி பாத்திரத்தில் கூட வச்சுக்கலாம். நான் கொஞ்சமாக இருக்கிறதுனால ஒரு பிளேட்டில் நெய் தடவி அடுப்பில் வச்சுக்கிறேன். இப்போ நான் அடுப்பில் ஒரு பாத்திரம் கனமான பாத்திரம் வச்சு அதில் தண்ணி வச்சு இந்த மாதிரி தட்டில் இப்போ இந்த மாவை நெய் தடவிட்டு இந்த மாவை இதில் ஊற்றிக்கலாம். இதில் ஊற்றி தட்டில் மாவு ஊற்றி பரப்பி விட்டு மூடி போட்டு நல்லா ஒரு இட்லி மாவு மாரி தட்டு இட்லி மாரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை சமப்படுத்திட்டு இது மேலே ஒரு தட்டு போட்டு மூடிக்கலாம். இது நல்லா வெந்த பிறகு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வந்துடுச்சு. இப்போ இது வெந்துடுச்சான்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இப்போ ஒரு கத்தி எடுத்து இந்த மாதிரி உள்ள குத்தி எடுத்து இப்போ பாருங்கள், இந்த சைடு அந்த சைடு 2 சைடும் பாருங்கள் ஒட்டாமல் இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா வெளியே எடுத்து ஆற விட்டுறலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம கேக் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே எடுத்து சாப்பிட்றது கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஒரு சாஃப்டாக இருக்கும். நடுவில் ஒரு பீஸ் எடுத்து பாருங்கள். நம்ம நெய் தடவி போட்டிருக்கோம். நல்லா இங்கே பாருங்கள், பேக் சைடு காட்டுமா, இது பாருங்கள், சூப்பராக நல்லா புஸ்ன்னு இருக்கும். இப்போ இதேமாரி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் துருவிக்கலாம். பாருங்கள், இதை கொஞ்சம் மிக்சியில் கொஞ்சம் பொழப்பாக நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ எந்த கப்பில் எடுத்தோமோ அந்த கப்பில் ஒரு 1.25 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துகிட்டு, இது நயமான வெல்லமாக இருந்தால் நீங்கள் அப்படியே சேர்க்கலாம். இதை நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்க போகிறேன். ஒரு 1/4 கப்பு தண்ணி. இந்த வெல்லத்தை நம்ம நல்லா கரைஞ்ச உடனே எடுத்து வடிகட்டிக்கலாம். இப்போ இந்த வெல்லத்தை கரைச்சி இதில் வடிகட்டிக்கிட்டேன். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இந்த வெல்லம் கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே இதுக்கு நம்ம முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம். அதில் நெய் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். முந்திரி திராட்சை நம்ம விருப்பம்தான் போட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது பாகுபதெல்லாம் கிடையாது. வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிக்க வந்தால் போதும். இப்போ இதில் நம்ம பொடிச்சு வச்சுருக்க பச்சைப்பருப்பு பொடியை புட்டை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். தேங்காய் துருவலை இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் அப்படியே கொட்டுவோம். ஒரு அரை மூடி தேங்காய் துருவல், அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச நெய், முந்திரி, திராட்சை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நான் பாசிப்பருப்புலேயே ஏலக்காய் பொடி போட்டுட்டேன். நீங்கள் இந்த நேரத்தில் கலக்கிறதுனாலும் கலந்துக்கலாம். சூப்பராக சுவையான ஆண்டாள் நாச்சியாருக்கு பிடிச்சமான பாசிப்பருப்பு புட்டு நெய்வேத்தியம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ போய் வச்சு நெய்வேத்தியம் பண்ண வேண்டியது தான். நல்லா பொலன்னு வந்த பிறகு நல்லா இறக்கி சூடாக வச்சு நெய்வேத்தியம் பண்ணிக்கலாம். பியூர் நெய் மட்டுமே ஊற்றி இதில் செஞ்சுக்கோங்க. இந்த பாசிப்பருப்பு புட்டு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை அழுத்துங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன். வாங்க போய் படைக்கலாம்.